ஸ்டார்ட்டிங்கில் அங்கே நிறைய கார்லாம் வந்துடுச்சுக்கு. அங்கே நிறைய கார்ட்ஸ்லாம் வந்து இறங்கி நம்ம ஹீரோயின் லிங்க் ஷாட்டை நீங்கள் வந்துட்டு அந்த பர்சனை பிரேக்கப் பண்ணி நல்ல வேலை பண்ணிட்டீங்க. எங்கள் பாஸ் வந்து உங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ வந்து விலையுயர்ந்த வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக அவரை வந்து டேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் எனக்கு பெரிய பணம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. எனக்கு என்னை உண்மையிலே லவ் பண்ணுற பர்சன் தான் தேவை அப்படின்றத சொல்கிறா. இப்போ நிறைய கார்ட்ஸ் வந்துட்டு அங்கே சுற்றி வளைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ லூ அப்போ தான் என்ட்ரு ஆகுறான். அவங்க பாட்டி வந்துட்டு இன்னைக்கு பிளைண்ட் டைட்டுக்காக போக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு போகிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இவங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே பிச்சை வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேசாமல் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவன் போய் அங்கே வந்து உட்காந்துக்கிறான். ஸோ இவங்களாலையுமே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்காரன் பிச்சைக்காரனாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே பிளைண்ட் டேட்டுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே டேட்காக போனதுமே அந்த பர்சன் அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னது நீ ஒரு கொரியர் கேலா, உன்னை போய் நான் வந்துட்டு பிளைண்ட் டேட் பண்ணுவேனா, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என் கூட வந்துட்டு இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, உனக்கு யார் தகுதி தெரியுமா, அங்கே பாரு அந்த பிச்சைக்காரன் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கையை காமிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவனோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே மணி மைண்டடாக தான் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவன் ரொம்ப கோவமாயிட்டு கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு கொரியர் கேலாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்ன பண்ணிக்கிறியான்னு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அதை போய் கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. என்கிட்ட வந்துட்டு எதுவுமே கிடையாது, வீடு காரு எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு ஒரு பெக்கர் தான், நீ எப்படி என் கூட சேர்ந்து இருப்பேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு உண்மையான அன்பு கிடைச்சா அது போதும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் கூட பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்கேன், எல்லாருக்குமே என் காசை பற்றி மட்டும்தான் ஆசை இருந்திருக்கும், பட் ஒரு லேடி ஃபஸ்ட் டைம் எப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவனுமே உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்லிடலாம். பிறகு ரெண்டு பேருமே அங்கே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோ நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து செல்ஃபி எடுத்து அந்த ஃபோட்டோவுமே பாட்டிக்கு அனுப்பி வச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் லின்னோ அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுமே அங்கே வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தியா எந்த நிலைமைக்கு நீ வந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், பட் ஜாப் கிடைச்சதுமே என்ன நீ கழட்டி விட்டுட்டே இல்லை அப்படின்ற சொன்னதும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காத, உன் தகுதி என்னன்னு தெரியுமா, இந்த ஜாப் கிடைச்சதுமே அவர் எனக்காக தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தார் எல்லாமே, ஒன்று அவர் லவ்வே பண்ணது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஓவராக பேசிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க வந்ததும் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, என்னோட ஒய்ஃபை வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக நடந்தேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவங்ககிட்ட என்ன பேச்சு வா என் கூடன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் தூக்கி இங்கே எரிஞ்சிட்டு பாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட லட்சணத்தை என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்காம தீ வச்சு கொளுத்திட்டு எனக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது, உங்களை பற்றி நல்லாவே தெரியுது அப்படின்ற சொன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வந்ததுமே யார் மேலே கையை வச்சுட்ருக்கன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே அடி வெளுத்து பயங்கர வந்து ஃபைட் வந்துடுது. அப்போ அங்கே அவன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கான ரிவெஞ்ச் உங்களை கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோவிட்ட ஒரு கீயை கொடுத்து இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், நம்ம போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. பிறகு அங்கே வீட்டுக்குள்ளே போனதுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே பார்த்தா அங்கே மஷ்ரூம் வரையில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன இங்கே மஷ்ரூம்ல இருக்கா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே நீ குளிச்சுட்டு வா நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போகிறத பார்த்துட்டு இவனை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்கே, பாடியெல்லாம் பார்த்தா பெக்கர் மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவன் குளிச்சுட்டு வந்ததுமே அவனை பார்த்துட்டு அவங்க மயங்கி போயிடுறா. என்னடா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நீ வந்துட்டு எப்படி அப்படி ஒரு பர்சனை போயிட்டு நீ வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ அவன் தான் என்னை காப்பாற்றினான், ஸோ அதனால தான் வந்துட்டு நன்றி கடன் அவன் கூட சேர்ந்து இருந்து அவனுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ணதும் நம்ம ஹீரோ தான், அவளை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினதுமே ஹீரோ தான். ஆனால் அவளுக்கு முழிப்பு வரதுங்களையுமே அவள் வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருக்கான். இப்போ ஹீரோக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா தப்பான வந்துட்டு நினச்சிட்டு தான் இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே ரெண்டு பேத்துக்கு போகிற ஏறிடுது. அவங்களோட கண்ணுக்கு அங்கே மஷ்ரூம்ஸ் எல்லாம் பறக்கிற மாதிரியே தோணிட்டு அதை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோட தலையில் பெரிய மஷ்ரூம் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு நான் கண்டிப்பாக அதை சாப்பிடாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனை பிடிச்ச ஒப்பாட்ட அங்கே கிஸ் பண்ணிடுறா சாப்பிட்றேன்ற பேரில். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே வந்துட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ரெண்டு பேருமே இங்கே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா.
நம்ம ஹீரோங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து இன்றைக்கி நான் பெரிய பார்ட்டி பண்ணணும், அந்த பார்ட்டி வந்துட்டு ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணுங்கள், நீங்கள் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவங்களுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ இங்கே ஒரு ரிங்கையுமே வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுருக்கான், நீ வந்துட்டு நான் ஈவினிங் போல் அந்த பார்ட்டிக்கு கிளம்பி வா, இந்த ரிங்கை போட்டுட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த ரிங்கோட சைஸ் எனக்கு பத்த மாட்டுதே, என்ன பண்ணுறது அப்படின்ற செட்டங்க பார்த்துட்ருக்கா. அதே மாதிரி அங்கே வந்துட்டு உள்ளே போனதுமே அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் வர சொன்னாருன்னு சொன்னதும் ஆனால் வந்துட்டு விட முடியாது, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் வந்துட்டு இங்கே உள்ளே போகிறதுக்குலாம் தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே லின்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க பாட்டியுமே வந்துடுறாங்க, ரொம்ப ஓவராக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன வந்துட்டு இங்கே வந்திருக்கியா, இங்கே வர்றதுக்குலாம் என்ன மாதிரி தகுதி இருக்கணும் தெரியுமா, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கணும், அப்படிலாம் போடலைன்னா உள்ளே விட மாட்டாங்க, உன்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லையேன்னு சொல்லிட்டு அவளை இன்சல்ட் பண்ணுறான். அந்த பாட்டியுமே நீ வந்துட்டு இங்கே வர தகுதியெல்லாம் கிடையாது, அதனால தான் அவன் விட்டுட்டான் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் அந்த செக்யூரிட்டி கார்டுகிட்ட நீ பேசாமல் வந்து இவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுரு, நம்ம வந்துட்டு இவளை உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே இன்சல்ட் பண்ணதும் இல்லை என்னால் பண்ண முடியாது, என்னோட மாஸ்டர் வந்து இப்போ வந்துடுவார், வந்தால் திட்டுவார் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த பாட்டி என்னோட பேரை வந்துட்டு எவ்வளோ பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, அவன் நினச்சா வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதன்னு சொன்னதும் அந்த பர்சனுமே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோங்க கார்லேருந்து வந்து என்ட்ரானதுமே அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் எப்படி இவன் வந்துட்டு இவ்வளோ பெரிய காரில் வரான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அந்த லின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நல்ல வேலை தான் பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் பிச்சைக்காரனுமே வந்துட்டா, எங்கேயோ கோட்டை வாடகைக்கு எடுத்துட்டு காரையுமே வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக இன்றைக்கி சும்மா மட்டும் விட மாட்டோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அங்கே வந்து சண்டை போட்டு தள்ளும் போது அவள் கையில் இருந்த அந்த ரிங் வந்துட்டு கீழே விழுந்துருது. அப்போ அந்த ரிங்கை அந்த செக்யூரிட்டி கார்டு பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஐயோ மிஸ்டர் ப்ளூ வாட்சின்னு சொல்லிட்டு சாரி மிஸ்டர் ப்ளூ அப்படின்றத சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக இவங்க முன்னாடி போய் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பிச்சைக்காரன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு நம்ப மாட்டாரு, இது வந்துட்டு மிஸ்டர் லூட்டர் மட்டும்தான் இருக்கும், இது அவரோட ஐடென்டிஃபை அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அவன் கொடுத்து இது எப்பயும் தொலைச்சிடாதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அந்த லேடி ரொம்ப ஓவராக பேசினதுமே இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறான், பட் அவளுக்கு இன்னுமே வந்துட்டு நம்பிக்கை இல்லை. அங்கே வந்துட்டு போனதுமே ஹீரோ எதுக்காக நீ இப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் நீ நைட்டு வந்துட்டு நடந்ததெல்லாம் நினச்சிட்டு நான் வந்துட்டு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னுலாம் நினச்சிக்காத, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு நான் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும், அது நீ என்னால் தானே நடந்துருச்சுன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவ்வளோ காஸ்ட்லியாக வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நான் வந்துட்டு அதுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் காசு எடுக்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு எப்பயுமே நீ மட்டும் என்னோட ஒய்ஃபை என் கூட இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவள் அங்கே கிஸ் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயின் நீ என்னை தள்ளுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. பிறகு அங்கே பார்ட்டியில் அங்கே நம்ம லின் கூட சேர்ந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அப்போ அந்த லின் வந்துட்டு என்ன பிச்சை எடுக்கிறதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டீங்களா உள்ள அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவள் திட்டினதுமே அவன் வந்துட்டு அங்கே அடிக்க வந்ததும் ஹீரோ தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மேலே கையை வைக்காதான்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்னோட லெவல் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹெட்டுக்காக வச்சுருந்த சேரில் போய் உட்காந்துடுறா. நம்ம ஹீரோவுமே அங்கே போய் உட்காந்து நின்றுட்டுருக்கான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு இது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. என்ன வந்துட்டு பொய் பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நான் வந்துட்டு யாருன்னு தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த லேடி வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்க எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணி வர வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணி எல்லாத்தையுமே ஆடி அங்கே வெளுத்து விட்டுறான். ஸோ வந்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே வந்தாங்க, போட்டு எல்லாத்தையும் போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போய் நின்றுட்டு இருக்காங்க. உள்ள மிஸ்டர் கு வந்து என்ட்ரானதுமே நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிருது, ஐயோ கடவுளை நம்ம எது மாட்டிக்கிறோமோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நீ எதுக்காக நின்றுட்டு இருக்க உட்காரு அப்படின்றத சொல்கிறான். அங்கே கு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோக்கு முன்னாடி போயிட்டு அங்கே வெல்கம் பண்ணிவிட்டு அங்கே தலை வணங்கி வந்து பேசினதும் அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இவனே இந்த ஹோட்டலோட இன்னொரு ஓனர் தான் போல், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு இவர் தான் மிஸ்டர் ப்ளூ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அந்த ஜி என்ன வந்து நடந்துட்டுருக்கு
இருக்கு. இவன் வந்துட்டு பிச்சை எடுத்தது என் கண்ணால் பார்த்தேனேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கோ எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னதும் எல்லாருமே அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. வேற யாருக்கோ பண்ண வேண்டியதை நம்மளுக்காக பண்ணிட்டு இருக்காங்களே, இது ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோ இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். இன்னுமே அங்கே கீழே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ தப்பாக தான் நடந்துட்டுருக்கு. அதை எப்படி வந்துட்டு இவளுக்காக எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இல்லை நம்ம இங்கே இருந்தால் வந்து பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எந்திரிச்சு போகும்போது அப்போ அந்த லின் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கத்துனதுமே அங்கே இருக்க எல்லா பர்சனுமே அங்கே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வேமா அங்கே கூவோட காலை பிடிச்சிட்டு அங்கே கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா, ப்ளீஸ் மன்னிச்சுங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லின் பார்த்தீங்களே நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, இவங்க ஃபேக்கானவங்க அப்படின்ற சொன்னதுமே கோக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. அங்கே வந்துட்டு அந்த சேருக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே வந்து மண்டி போட்டு இவங்க தான் இதோட உண்மையான வாரிசுன்னு சொல்கிறான். அங்கே எல்லாருமே அப்போ இது வந்துட்டு ஃபேக் தானே, இவங்க வந்துட்டு சும்மா நடிச்சுட்டு தானே இருக்காங்கன்னு சொன்னதும் தேவையில்லாமல் இப்படி யாராச்சும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லா தெரியாது, உங்களோட ஜாப் இல்லாமல் நீங்கள் வந்து சுத்த போகிறீங்களா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது எல்லாமே பண்ணது இந்த லின் தான் அப்படின்ற சொன்னதுமே அப்போ அவன் போய் அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறான், தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின்ட்ட இவனை என்ன பண்ணேன்னு சொன்னதும் இவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு அந்த லின் மேல் அங்கே பழி தூக்கி போட்டுறாங்க. எங்களுக்கு அவனுக்கு எந்த சவகாசமே கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவன் வந்துட்டு கடவுளை இப்படி வசமாக வந்து நான் மாட்டிக்கினேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறான். ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நீ வந்து மன்னிப்பு அவகிட்ட கேளுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சவன் கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஒரே தைத்தி தள்ளி விட்றா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இந்த லின் உங்களுக்காக நான் சூப்பரான கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாட்ச் வந்துட்டு காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இந்த வாட்ச் வந்துட்டு உனக்கு ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான்னு சொல்லிட்டாங்க. கேவலப்படுத்தி பேசினதும் உனக்கு இதெல்லாம் வாங்குற லெவலுக்காச்சும் தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்போ நம்ம ஹீரோ அவளுக்காக வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வர சொல்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே ஃபேக் நினச்சிட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோ இல்லைப்பா இது ஒரிஜினல்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. அங்கே இருக்க எல்லாருமே இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும், இந்த ஆள் வந்துட்டு லூவே கிடையாது, சும்மா ஏமாத்திட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி இவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்சல்ட் பண்ணதுமே நம்ம போய் அதை செக் பண்ணுற மாதிரி போயிட்டு எல்லாமே உண்மைதான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. ஹீரோ இது எல்லாமே உனக்காக தான், நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்காக கிஃப்ட்ஸ் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஹூக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது இவன் பிச்சைக்காரன் தான் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை போட்டு அடி அங்கே வெளுத்து விட்டான். பார்த்தா வாயிலேருந்து அங்கே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அங்கே கால்மே வந்துடுது, உன்னை இப்படி ஆஃபீஸை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவன் பயந்து போயிட்டு அங்கே கூட்ட போய் காலை பிடிச்சி கெஞ்சிறான். ஏன்னா வந்து வேலையை விட்டு தூக்க வச்சதே நம்ம கூதான் போல. அங்கே இருக்க எல்லாருமே அங்கே லின்காக வந்துட்டு பேசினதும் என்ன ஓவராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே வேலை இல்லாமல் போகணுமா அப்படின்றத சொன்னதும் அங்கே அவங்க எல்லாருமே பயந்துட்டு வாய முடிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க சாப்பிட்ட எல்லாத்துக்குமே பில் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்கவுங்க கார்டை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என் கார்டை யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னால் அங்கே நம்ம ஹீரோயின் இவன் என்னத்தை கார்டு வச்சுருக்க போகிறான், இவனை என்னதை வச்சு யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே பெரிய வந்துட்டு பேங்க்லேருந்து 10 கார்டு வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு கொடுத்ததுமே கண்டிப்பாக இது வந்து ஃபேக்காக தான் இருக்கும்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டேக்கா. இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்ற சொல்கிறாங்க. இருக்க எல்லாருமே இவன்ட்டு எப்படி காசு இருக்க போகுது, இவன் கண்டிப்பாக வந்துட்டு போய் சொல்லி அசிங்கப்பட போகிறான்னு சொல்லும்போது ஒரே டயத்துலையுமே அந்த 10 கார்டு யூஸ் பண்றாங்க. பார்த்தா வந்துட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிருது. அங்கே இருக்க எல்லாருமே அப்படின்னா இவர் தான் மிஸ்டர் ப்ளூவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே வந்து அங்கே மண்டி போட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு ப்ளீஸ் ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, வார்த்தைகளை விட்டுட்டோம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு உண்மையிலே அப்படின்னா நீ தான் லூவான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளால் நம்பவே முடியல. கூட்டை வந்துட்டு அவள் இதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே கோ கிளம்புனதுமே இந்த லின் வந்து அவளோட காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமா சாமி, எனக்கு வந்துட்டு பேசி எப்படியாச்சும் வேலையை வாங்கி கொடு அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு தேவைக்கு தக்கன காலை பிடிப்பேன், ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, தேவையில்லாமல் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காத, உனக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோங்க வந்துடுறான். தேவையில்லாமல் என்ன என்னோட ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் மிஸ்டர் லூ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற சொன்னதுமே நீ வந்துட்டு பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம இருக்காது. உனக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வந்து இதுக்கப்புறம் வந்து நுழையவே முடியாது. உனக்கு வந்துட்டு எப்பயுமே பனிஷ்மெண்ட் கிடைச்சிட்டு தான் இருக்கும். நீ வந்து பண்ண வேலைக்கு உனக்கு ஜாப்மே கிடையாது. ஸோ நீ தான் வந்துட்டு இப்போ பிச்சை எடுத்துகிட்டு சுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை வச்சுமே அவனை அடித்து அங்கே வெளியே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ அவன் நான் வந்துட்டு உயிரவே காப்பாற்றினேனே, நீ என்ன மறந்து போயிட்டியா அப்படின்ற சொன்னதும்
சொன்னதும் நம்ம ஹீரோ, ஓ நீ தான் அவள் உயிரை காப்பாற்றினியா, சரி ஓகே சொல்லு, அவளுக்கு எங்கே வந்துட்டு அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு தெரிய மாட்டேது. அப்போ ஹீரோயின், அப்போ இத்தனை நாளாக நீ என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோ, அவளுக்கு வந்து வயிற்றுல தான் அடிபட்டு இருந்துச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நீ தான் என்னை காப்பாற்றினியா அப்படின்றத சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ஐயோ கடவுளை, எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ கார்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் இவனை உள்ளவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அடித்து இழுத்து அங்கே தண்ணிக்குள்ளேயுமே வெளியே கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஒன்ன மாதிரி ஒரு பர்சன் இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி இங்கே ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்துட்டு, நீ ஏன் இப்படிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் 3 இயர்ஸாக என்னை வந்துட்டு அவன் ஏமாத்திட்டு இருந்திருக்கான், எனக்கு அது கூட தெரியாமல் நான் முட்டாளாக இருந்திருக்கனே அப்படின்றத சொன்னதும், நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, நான் வந்துட்டு அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் உன்னை விட்டுட்டு போகாமல் இருந்தேன், இன்றைக்கி உனக்கு இந்த நிலமை வந்திருக்காது அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின், நீ கரெக்டாக சொல்லிட்ட, இதுக்கு காரணம் நீமே தான், உன்னால தான் வந்துட்டு எனக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சவங்க இழுத்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போகிறா. அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை இது வந்துட்டு தப்பு, நான் வந்துட்டு உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே கார்டு எடுத்து இதில் காசு இருக்குது நீ இதை வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ, எனக்கு காசெல்லாம் வேணாம், எனக்கு வந்துட்டு நீ தான் வேணும், உன்கிட்ட எனக்கு லவ் தான் வேணும் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீயுமே என்னை 3 இயர்ஸாக வந்துட்டு ஏமாத்திருக்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு காடை வச்சுக்கோன்னு சொன்னதும் ஹீரோ, எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே, நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் நீ என்னை வந்துட்டு பேசிகிட்டு இருப்ப, உன்னால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டமாயிருச்சு, அவனை வந்துட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கான், நீ வந்துட்டு இங்கே இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்டா. நம்ம ஹீரோ ப்ளீஸ் திறன்னு சொல்கிறான், பட் திறக்க மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, என்னோட லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்குது, எல்லாருமே என்னை பார்த்தா என்ன இழிச்சவை மாதிரி தோணிட்டு இருக்கா, இப்படி ஏமாத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே கூட்டு அங்கே ஃபோன் பண்ணி அழுதுட்டு அங்கே புலம்பி தாழ்றா. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் கவலைப்பட்டுட்டு. அப்போ அங்கே அதெல்லாம் போய் பார்த்துட்டு, என்ன தைரியம் இருந்தால் ஒய்ஃப் அங்கே வந்துட்டு விட்டுட்டு இவன் இந்த மாதிரி இங்கே வேலை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஒரு சாக்கு பையை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதுமே, நான் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இப்படி டஸ்ட்பினில் வந்துட்டு கிடக்கிற குப்பையெல்லாம் பறக்கிட்டு போய் போட்டு காசு சம்பாதிப்பேன் அவன் வாட்டி என்னத்தையும் உளறான். அதை கேட்டுகிட்டே ஹீரோங்க ரொம்ப ஷாக்காகி போயிருக்கான். அப்போ சரி நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதுமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறான். நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அப்போ அங்கே சரி ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் நல்லா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே படுத்து கிடக்கா. அப்போ ஹீரோங்க உள்ளே போயிட்டு அந்த மஷ்ரூம் லைட்டை தூக்கி போட்டு உடைச்சதுமே ஐயோ லைட்டு உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் எங்கள் ஷாக்காகி வந்து பார்த்துட்டு, அடப்பாவி உடைச்சிட்டியாடா, இதுதான் என் வீட்டில் இருந்த ரொம்ப காஸ்ட்லியான பொருள், அதுவும் போச்சான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கு நீ கண்டிப்பாக பே பண்ணணும்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு லைட்டையுமே அங்கே வந்து போட்டு உடச்சதுமே ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷனாகி போயிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவ, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கெல்லாம் நீ பே பண்ணி தான் ஆகணும், காசு கொடுக்காம நீ போக முடியாதுன்னு சொன்னதும், ஆனால் என்கிட்ட இப்போ காசே இல்லையே, ஹோட்டலில் எல்லா காசுமே முடிஞ்சு போயிடுச்சேன்னு சொன்னதுமே, அப்படின்னா நீ வந்துட்டு என்ன பண்ணலாம்னு நீ ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் பேசாமல் என்னவே உனக்கு வித்துடுறேன்னு சொல்கிறான். அதுவே நல்ல ஐடியா தான், நீ ஃபஸ்ட் அதுக்கு வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் அவனும் ஹாப்பி ஆகிட்டு அங்கே சைன் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், இதில் முதல் ரூல்ஸ் என்ன தெரியுமா, நீ என் கூட சேர்ந்து கொரியர் வந்து போட வரணும்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே ஜாப்க்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு எங்கள் ஒர்க்குக்காக போனேன், அங்கே ஒரு லேடி ஹீரோ பார்த்துட்டு அங்கே சைட் அடிச்சுட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுமா, என்னெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணாத, இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்கிறான். பிறகுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே ஜெலஸ் ஆகிட்டு தான் இருக்குது. வெளியே வந்து கோவமாக இருக்கிறப்ப ஹீரோ எப்படி அவளங்க வந்துட்டு பேசி அங்கே சமாதானப்படுத்திடுறான். நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்து அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து கால் பண்ணி, உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக 2 பேருமே சேர்ந்து போயிட்டு வாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே 2 பேருமே நெக்ஸ்ட் டே அங்கே கிளம்பி போய் அங்கே ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்கிறாங்க, ஏகப்பட்ட ஃபிஷ்ஷை பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க ஹாப்பி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நான் இப்போ கிளம்புறேன், நீ வந்துட்டு இங்கே இருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நானுமே வரேன்னு சொல்கிறா. இல்லை இப்போ தான் வந்துட்டு ஃபிஷ் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நீ வந்து பிடிச்சிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவளை போயிடுறான் விட்டுட்டு. கொஞ்ச நேரத்தில் அந்த லின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இது என்னோட இடம், இங்கே வந்துட்டு வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின், ஓ இது உன்னோட இடமா, இது வந்துட்டு யாரோட இடம்ன்றது உனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும், இது யாரோட ஓனர் தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ இப்போ பாரு நான் வந்துட்டு கால் பண்ணி வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு
யார்ட்டையும் கால் பண்ணதுமே அவங்க வந்துட்டு என்ன மேடம் ஆச்சுன்னு சொன்னதுமே இவ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது இவ்வளோ தூக்கி வெளியே போடுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ ஓன் பவரை காமிச்சிட்ட என் பவரை நான் காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டை கால் பண்ணி நீங்கள் இங்கே கிளம்பி வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க மேனேஜர் வந்துட்டு என்னாச்சு இங்கே பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே லின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் நீங்கன்னு சொன்னதும் நான் இந்த இடத்தோட மேனேஜர்னு சொன்னதுமே சரி ஓகே யார் வந்துட்டு இதோட ஒரிஜினல் ஓனர்னு சொன்னதுமே அப்போ அங்கே லின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் ஓனர் அப்படின்றத சொல்கிறா. ஓ நீ ஓனரா நீ வந்து டாக்குமெண்ட்டை காமின்னு நம்ம ஹீரோயின் சொன்னதும் அங்கே ஃபோனில் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பழசுப்பா இப்போ புதுசாக காமி ஒரிஜினல் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அது என்னோட அப்பாட்ட இருக்குது நான் இப்போவே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறா. பட் அவருங்க ஃபோன் பண்ண மாட்டாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம கூவே வந்துட்டு அங்கே சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துடுறான். பாருங்கள் இது வந்துட்டு இவளோட இடம்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு எல்லாருக்கும் டென்ஷனாகி போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு நீ அப்படின்னா எங்ககிட்ட பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுக்காக அவங்க வந்து சாரி கேட்குறாங்க. அப்போ இதுக்கப்புறம் இவங்க இங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது இவங்களை தூக்கி வெளியே போடுங்க நாங்கள் கூ சொன்னதுமே அப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்பயுமே நீ வந்துட்டு இந்த கொரியர் கேளுக்காக வந்துட்டு ஏன் இப்படிலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் எனக்காகவுமே சப்போர்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவளை இன்சல்ட் பண்ணதுமே கோ அவளை போட்டு அடிச்சுட்டு இதுக்கப்புறம் இவ உள்ளவே வரக்கூடாது வெளியே தூக்கி போடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். அப்போ அவளோட அப்பாங்க கால் பண்ணிவிட்டு சாரிம்மா என்னோட ஜாப் எல்லாமே போச்சு ஸோ அதை வந்து நான் விற்க வேண்டியதாகிடுச்சின்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்க வெளியே வரும்போது அவங்க அம்மா போய் மீட் பண்ணுறா. பட் அவங்களுக்கு வந்துட்டு இவங்க குடும்பம் பேங்க்ராப்ட் ஆகி தெரிஞ்சிருச்சு. உடனே வந்துட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு எங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. பிறகு அந்த லின்னை மீட் பண்ணா அவன் வந்துட்டு என் ஜாப்மே போச்சு நானுமே நடுத்தருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் கவலைப்பட்டதுமே 2 பேருமே சேர்ந்துட்டு ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இங்கே கேம் வந்து விளையாண்டுட்ருக்கா ரொம்ப சின்சியராக விளையாடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ வந்து என்னோட ஃபேமிலி வந்து மீட் பண்ண வரணும்னு சொன்னதும் என்னாலலாம் வர முடியாதுன்னு அவன் சொன்னதுமே என்னோட ஃபேமிலி எனக்கு வந்துட்டு ஒரு அழகான பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நான் பார்க்க நல்லாவே இல்லையான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு என்னோட ஹஸ்பண்டை பார்த்து யார் அப்படி சொன்னது நீ வந்துட்டு ஏற்பாடு பண்ணு நான் வரேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயினை நான் வந்து உன்னை ஷாப்பிங் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க்கர் வந்துட்டு நீங்களாம் வந்துட்டு இங்கே ஷாப்பிங் பண்ணுற மாதிரியா இருக்கீங்க பார்த்தாலே வந்துட்டு தெரியுது பூவன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் நம்ம ஹீரோங்க காடை தூக்கி போட்டு நீ வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம காடை வந்து ஸ்வைப் பண்ணிப்பாரு எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியும்னு சொன்னதுமே இது வந்துட்டு சும்மா ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து ஸ்வைப் பண்ணுறாங்க. பார்த்தாங்க வந்து ஒர்க் ஆக மாட்டுது. நான் தான் சொன்னேன்ல ஃபேக் எடுத்துகிட்டு வந்தால் ஏமாத்துறீங்கன்னு சொன்னதும் உங்கள் சிஸ்டத்தில் தான் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ இன்னொரு லேடி அங்கே வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து எங்கள் சிஸ்டத்தை குறை சொல்லலாம் உங்கள் கார்டு தான் ஃபேக் ஆனது நீங்கள் ஃப்ராடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. யாருக்கும் கால் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே மேனேஜர் வந்துட்டு அந்த லேடிஸ் 2 பேருமே போட்டு அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க ஒழுங்காக மன்னிப்பு கேளுங்க அப்படின்றத சொன்னதுமே நாங்கள் ஏன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் பார்த்தாலே பிச்சைக்காரவங்க மாதிரி இருக்காங்க என்னோட அங்கிள் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப ஓவராக பேசிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கா அவங்க அங்கிளுக்காக. அப்போ அங்கே மேனேஜர் பாஸ் நீங்கள் வந்துட்டு போங்க நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் யார் வேணாலும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் வெயிட் பண்ணு நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ பார்த்தா அங்கே அந்த ஆள் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அந்த ஆள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஓவர் அங்கே கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவனையுமே வேலையை விட்டு தூக்கிட்டான் போல. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சவுண்டை கொடுக்குறான். பட் அங்கே ஹீரோ வந்ததுமே அந்த ஆளுக்கு அங்கே வந்து பார்த்துட்டு பயமாயிருது. அப்போ அந்த லேடி என்ன அங்கிள் நீங்கள் பேசாமல் இருந்துட்டு இருக்கீங்க இவன் தான் காரணம்னு சொன்னதுமே அங்கே உன்னோட அங்கிள் என்ன பேசுவான் ஆல்ரெடி அந்த ஆளை தான் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேனேன்னு சொன்னதுமே அவங்களுக்குலாம் அங்கே ரொம்ப பயமாயிருது. அங்கே நம்ம ஹீரோ லோன்றது உண்மைன்னு தெரிஞ்சு போயிட்டாங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பட் ஹீரோ நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு உங்களுக்குலாம் இங்கே இருக்கவே தகுதி கிடையாது எல்லாரையுமே ஃபயர் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அங்கே கெஞ்சிட்டே இருக்காங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்க தகுதி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த லின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்து விழா நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து அட்டலியும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு நான் யார் தெரியுமா லூ ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரிங் எடுத்து காமிச்சதுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. நீ வந்துட்டு இதை ஃபேக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் இது ஒரிஜினல் தான் சொல்லும்போது அங்கே அவங்க பிரதர் வந்துட்டு கால் பண்ணிடுறான் எங் ஷோ நீ வந்துட்டு தேவையில்லாத வேலை என்ன அங்கே போய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ உன்ட்ட நான் கொடுத்துட்றீங்க எங்க நீ காமின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதை எடுத்து காமிக்கிறா இதான் ஒரிஜினல் நீ ஃபேக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவளுமே அங்கே பயந்துட்டு சாரி கேட்குறா. போலீஸில் தான் உங்களெல்லாம் பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னதும் வேமா அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ அவங்க அங்கிள் ஒழுங்காக வந்துட்டு வேகமாக வர முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாரு. அவங்க ஆன்ட்டியுமே நீங்கள் வந்துட்டு பார்த்து அங்கே பாட்டிகிட்ட பேசுங்க ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ரூடானவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே பாட்டியுமே வந்து என்ட்ராகுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பட் வந்துட்டு அவங்க ரொம்ப ரூடாகவே வந்துட்டு கண்டுக்காமல் ரொம்ப வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரியா. கொஞ்ச நேரத்தில் அவங்க பிரதர் யங் ஷோவுமே அங்கே அந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அங்கே அதை பாட்டுட்டு
பாட்டி இவ வந்துட்டு பார்க்க ரொம்ப வந்து நீட்டாக இருக்கா, ட்ரெஸ்மே நல்லா இருக்கு, ஆனால் இவ வந்துட்டு ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் இவ கொரியர் கேர்ள், இவ வந்துட்டு ரொம்பவே பூவர் அப்படின்றத சொன்னதுமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. இந்த ஊர்லேயே உனக்கு என்ன வந்து வேற பொண்ணா கிடைக்கல, இப்படி ஒரு பிச்சைக்காரியை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவள் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும், காசை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அவளை பார்த்துட்டு இவ வந்து பெரிய ஃப்ராட், இவ பேசுறதெல்லாம் பொய்யா தான் பேசிட்டு இருப்பா, ஆல்ரெடி வந்துட்டு உன்னோட ரிங்கை இவ தானே திருடிட்டு வந்தா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னது என்னோட ரிங்கை நீ எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான். அப்போ உடனே வந்துட்டு இவ வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, இவளை அடித்து விரட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே இழுத்து விட்டுறாங்க. அப்போ அங்கே நான் இப்போ நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்ற நான் என்னோட கடமையை முடிச்சிட்டேன், நீ வந்துட்டு ஒழுங்கா இவளை வந்து டைவர்ஸ் கொடுத்துரு, நான் இவளை பற்றி ஆன்லைனில் சில போஸ்ட்லாம் பார்த்தேன்னு சொன்னதும் அதையெல்லாம் இவளோட பாய் ஃப்ரெண்டோட வேலை தான், என்னோட ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும்னு சொன்னதுமே அங்கே வீட்டில் எல்லாரும் ரொம்ப டென்ஷனாகி போய் கத்துறாங்க. பாட்டி ரொம்ப வந்து கோவமாயிட்டு நீ வந்து கண்டிப்பாக அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும், இந்த சைன் பண்ணி இந்த டைவர்ஸ் பேப்பர்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதை வந்து கிழிச்செறிஞ்சிட்டு எந்த ஜென்மத்திலேயே நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போய் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் பாட்டி நீங்கள் கோவப்படாதீங்க, இன்றைக்கி உங்களோட பர்த்டே, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு மைண்டு மாறிடுன்னு சொல்லிட்டு அவன் கிஃப்ட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாருமே அவங்கவுங்க கிஃப்ட்டை கொடுத்துட்றாங்க. என்ன வந்து பார்த்துட்ருக்கீங்க, கிஃப்ட் எது நீங்கள் என்ன கொண்டு வரலையா, உங்களோட கிஃப்ட்டை கொடுங்கன்னு சொல்லும்போது எங்களோட கிஃப்ட் உங்களை மாதிரி கிடையாது, இது பெஸ்ட்டானது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க ஷீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வாயிடுறா, அவளுமே வந்துட்டு அங்கே ஃப்ளார் மாதிரி ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்துட்டு எங்கள் பாட்டிக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருது. இதை விட என்ன பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இதை விட பெஸ்ட்டாக தான் இருக்கும், எங்களை மாதிரி யாராலையும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஸ்ரீ நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்காததுக்கு ரீசன் இவ தானா, இவ்வளோ போய் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னதும் நீ வந்து வார்த்தைகளை பார்த்து பேசு, எல்லாரும் இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஓசி சோறு தான் தின்னுட்ருக்கீங்க, இது எல்லாமே என்னோட காசு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் இப்போ தெரியுது எனக்கு அவர் ஏன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறல, நீ இப்படி பேச்சு பேசுனேன்னா விலகுமா அப்படின்றத சொல்லிட்டு திட்டா. அதுக்கப்புறம் தன்னோட கிஃப்ட் அங்கே கொண்டு வர சொன்னதுமே அங்கே அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகிருது. இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு கொரியர் கேர்ள் எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும், இவ அப்படின்னா நம்மளோட காசை யூஸ் பண்ணி வாங்கிட்டு நம்மளுக்கே கிஃப்ட் கொடுக்குறாளான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அது உண்மை கிடையாது, இந்த கிஃப்ட் அவளோட சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கினது, இந்த வாழ்க்கை ஃபுல்லாக அவள் இப்போ வரைக்கும் உழைச்ச காசுலேருந்து வாங்கியிருக்கான்னு சொன்னதும் பாட்டி என்னை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தோணிட்டு இருக்கா, நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நம்புறதுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் உங்களுக்கு இன்னுமே வந்து பிரமாதப்படுத்த ஆச்சரியப்படுத்த என்கிட்ட இன்னொரு வந்துட்டு வந்து கிஃப்ட்டுமே இருக்குன்னு சொல்கிறா. அப்போ அங்கே கிஃப்டையுமே கொண்டு வர சொன்னதுமே அங்கே வந்துட்டு அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அந்த கிஃப்ட் வந்துட்டு அந்த மெடிசன் தான் போல், அந்த ஒரு மெடிசனை சாப்பிட்டா வயசானவங்க கூட இளமையாக மாறிடலான்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்திருக்கா. இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஆன்ட்டி அதை செக் பண்ணிவிட்டு இல்லை இது ஒரிஜினல் தான், பட் நான் இப்போ வரைக்கும் இதை பார்த்ததே இல்லையேன்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன், அதுவாசி எனக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல, இது வந்து எல்லாமே ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானன்றதை சொல்கிறாங்க. அப்போ அந்த யங்ஸும் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு கண்டிப்பாக இது ஃபேக்காக தான் இருக்கும், இவ நம்மளால ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லாருமே ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்றது மட்டும் நல்லா புரியுது அப்படின்றத சொல்கிறான். உங்களால் இது மாதிரி வாங்கி கொடுக்க முடியலன்றதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் நான் வந்துட்டு நம்ம குடும்ப மானம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பானவளை உடனே இந்த லைஃப்பை விட்டு போக வச்சிட்டேன், ஆனால் நீ அப்படி கிடையாதுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு இடியட் மாதிரி தப்பானவளுக்கும் நல்லவளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்தா அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ பாட்டி அதை பார்த்துட்டு உன்னால் வந்துட்டு இந்த குடும்ப மனமே போயிடும், ஸோ வந்துட்டு இந்த பொறுப்பை எல்லாத்தையும் உன்னோட பிரதர்கிட்ட கொடுத்துரு, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட முக்கியமான மனுஷனாக இருக்க தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே அப்போ அவனுமே கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பாட்டி, நான் தான் இந்த குடும்பத்தோட பெரிய பையன், ஸோ எனக்கு தான் கிடைக்கணும்னு சொன்னதும் அவங்க அங்கிளுமே எங்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறாரு. அப்போ ஹீரோ நான் எதுக்காக அதெல்லாம் இவனுக்கு தூக்கி கொடுக்கணும், என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இவன் மேலே நம்பிக்கை இருந்தா ஏன் இவனுக்கு வந்து கொடுக்காம எனக்கு கொடுக்க போகிறாங்க, இவன் லாய்க்கலன்னு சொல்லி தானே எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த ஷீயை ரொம்ப கோவப்பட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ உனக்கு காமிக்கிறேன் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பெரிய பணக்கார பர்சன் அங்கே கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து பயப்படுற மாதிரி இல்லை. அப்போ அவங்க அங்கிள் இந்த ஊர்லேயே இவன் தான் பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவன் ரொம்ப அப்படியே கெத்தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ பாருங்க உங்கள் நிலைமையே நான் அந்த ஷீ சொல்லும் போது நம்ம ஹீரோ ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா பெரிய இதை விட பணக்கார பர்சன் அங்கே கூப்பிட்றாங்க. பார்த்தா அந்த பர்சனே வந்துட்டு இவங்க வந்து நின்னதுமே அங்கே காலில் மண்டி போட்டு இருந்தாலும் நின்றதுமே ஏன்ட்டு எதுக்காக நீ மண்டி போட்டுட்டு இருக்க,
இவன் தான் அந்த பெரிய பணக்காரனே நாங்கள் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே அவரே சாரி கேட்டதுமே அந்த ஸ்ரீ நீங்கள் எதுக்காக இவ்வளோ மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் எங்கே கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. எல்லாருக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவங்க அங்கிள் ரொம்ப ஓவராக பேசுனதுமே அந்த பர்சன் கோவப்பட்டு அடிச்சுட்டு நீ வந்துட்டு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஒரு 10 இயர்ஸில் வந்துட்டு அவர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காருன்றது உனக்கு தெரியுமா, நீ வந்துட்டு என்ன வந்துட்டு தெரிய போதுன்னு பேசிகிட்டு இருக்க, அவர் நினச்சா உன்ன மாதிரி 100% கூட விலைக்கு வாங்க முடியும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவங்க அங்கிள் போய் அந்த ஆள் காலை பிடிச்சி கெஞ்சுறாரு. பிறகு நம்ம ஹீரோ காலை பிடிச்சி கெஞ்சினதுமே எல்லாருமே அடிச்சு இந்த ஆள் இதுக்கப்புறம் இங்கேயே இருக்கக்கூடாது விரட்டி விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஷீக் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இப்போ பாட்டி என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், ஆனால் அந்த லூவோட ஃபேமிலியோட காசை வச்சு தானே இவன் பெரிய முன்னுக்கு வந்திருக்கான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி லூ ஃபேமிலியோட காசை வச்சு அவர் முன்னுக்கு வரல, அவரால் தான் இந்த குடும்பமே முன்னுக்கு வந்திருக்கு, இந்த குடும்பமே இல்லைனாலும் அவர் இந்த லெவலுக்கு எப்பயும் வந்திருப்பார் அப்படின்றத சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு இருக்கீங்களா பாட்டி, இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டு விஷம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க 2 பேரும் இவ பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் காமிக்கிறா. என்ன வந்துட்டு இதெல்லாம் உண்மையான்னு பாட்டி கேட்டதும் பாட்டி இது ஃபேக்காக கூட அவள் ரெடி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே வந்து அந்த மெடிசன் வந்து அவங்க ஆன்ட்டி வாங்கி பார்த்துட்டு இது என்ன வந்துட்டு பாய்சன் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதுமே இது வந்துட்டு எங்களோடது கிடையாது இவன் தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எங்கள் பழிய போட்டதுமே நம்ம ஹீரோயின் என்கிட்ட வாங்கினதுக்காக நான் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னமே காமிக்கிறாங்க. பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. கூடவே இருந்து சொத்துக்காக நம்மளவே கொல்ல பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம் உண்மையா, இவ தான் வாங்கினானா அப்போ இந்த மெடிசனை தூக்கி அவள் வாயில் போட்டு பார்ப்போன்னு சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவளோட வாயில் அங்கே போட்டதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை கழுத்தில் குத்தி கடைசியில் 2 பேருமே அங்கே ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. பாட்டிக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலை ஆகிட்டு அவங்களுக்கு மயக்க வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அவங்க பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தான் கேர் பண்ணுறா. எனக்கு சின்ன வயசில் பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அப்புறம் தான் பாட்டி என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்க நல்லா இருவாங்கன்னு அவள் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்காக அவன் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் எனக்காக சாப்பாடெலாம் சமைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் உன்னை எனக்கு வந்து வித்திருக்கேன்னு சொன்னான், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்படி வந்து சமைச்சு கொடுக்காம இருக்கிறதுன்னு கேட்டதுமே நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த கான்ட்ராக்டை நீயே வாங்கிக்கோ, இதுக்கப்புறம் நீ எனக்கு அடிமையெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் ஆனால் உனக்கு அடிமையாக இருக்கிறது தான் எனக்கு ஆசை, நீ வந்துட்டு இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் பேசிகிட்டே அங்கே வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா சில அடியங்கள் வந்துட்டு அந்த லின்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவளை அடிச்சவங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு உனக்கு என்ன பண்ணேன்னு சொன்னதும் என்ன பண்ணியா, என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டதே நீ தானேன்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலை, உன்னோட பேராசையினால தான் நீ இந்த லெவலுக்கு வந்துட்ட, நீ வந்து அவனை ஏன்ட்ட வந்து பறிச்சு நீ தான் வந்துட்டு இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்த, அதனால் நீ இந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறா. உன்கிட்ட பேசி பிரோஜனம் கிடையாது, உன்னை கண்டிப்பாக நான் பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு இவ 2 பேர்த்துமே சேர்ந்து இவளை ரேப் பண்ணிடுங்க, நான் அதை வீடியோ பண்ணிடுறேன், அது நெட்டில் வைரல் ஆக்கி இவளை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு இப்படி நம்ம மேடமை காணோன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணதுமே எனக்கு இன்னும் 2 ஹவர்ஸில் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறான். அவங்களுமே அங்கே தேட போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும், ஹீரோ கண்டுபிடிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்லன்னு சொல்லிட்டு அவட்ட பேச்சு கொடுக்குறா. பட் அவள் இவளை கண்டிப்பாக சும்மா விடாதீங்கன்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடுறான். அப்போ அந்த லின்னையுமே அடிச்சவங்க பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்க சொன்னதுமே கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கத்தி வச்சு குத்த போகும்போது நம்ம ஹீரோ நடுவில் வந்துடுறான். ஆனால் அவங்களோட மேனேஜர் வந்துட்டு வேமா அங்கே வந்து பிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க இருக்கவே கூடாது, இவ்வளோ எங்கிட்டாச்சும் வந்து குளத்தில் தூக்கி போடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, நீ வந்துட்டு என்னை டைவர்ஸ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன், நீ அப்படி மட்டும் பண்ணிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தான், என்னோட லாஸ்ட் லவ்வுமே நீ தான், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஃபர்ஸ்ட் அப்படி நினச்சேன் எதுக்கு ப்ராப்ளம்னு, ஆனால் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்குமே புரிஞ்சுக்கிருச்சின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போகிறான். அங்கே கோ வந்த ஆண்களோட இப்போ தான் லூ வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே கடைசியில் அவங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அங்கே அந்த லின் வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவள் அட்டன் பண்ண மாட்டான், அவ்வளவே தூக்கி எங்கே போட்டாங்கன்னு தெரியல, எப்படி எடுப்பா, ஸோ வந்துட்டு நான் எப்படியாச்சும் அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும், இவ வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்துட்டு பார்க்க ரொம்ப வந்து பணக்காரியாக இருக்கா, ஸோ வந்துட்டு இவளை நான் வந்து கவர் பண்ணி எப்படியாச்சும் எனக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். பார்த்தா அவளே ஒரு சரியான சீட்டர், பெரிய பணக்காரங்களாக பார்த்து வளைச்சி போட்டு காசு பிடுங்குறவோ போல்
அங்கே காலில் போய் விழுந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் நீங்கள் யார் எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே என்ன வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டா, ஸோ வந்துட்டு நான் அவளை பழி வாங்கணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆனால் வந்துட்டு இந்த பேக்கை வந்து எனக்கு வாங்கி கொடுங்க, அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்குற டயத்தில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் அவனே வந்துட்டு பிச்சைக்காரனாக இருக்கான், அவன்கிட்ட இந்த காசு இருக்குது, ஸோ அமைதியாக இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு போய் அவன் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு செத்து போனீங்கன்னா தானே நான் வந்துட்டு இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியும், அதனால தான் சொல்லிட்டு அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே இதையே விற்று அங்கே வந்துட்டு அந்த பேக்கையுமே வாங்கி கொடுத்ததுமே அவளுமே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கான். அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணும்போது இவ தான் அங்கே வெயிட்ரு மாதிரி வந்துட்டு அங்கே கூல்ட்ரிங்கில் வந்துட்டு அங்கே மெடிசனை கலந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோ குடிச்சிட்டு அவனுக்கு அங்கே மயக்கமாயிருது. அவனை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து போட்டுட்டு அவனை எப்படியாச்சும் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க போல். அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆனால் நம்ம ஹீரோயின் இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு போலீஸை வச்சுமே அவளை அடிச்சு அங்கே இருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறா. ஹீரோங்க ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினே சேர்ந்து அங்கே நைட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் இப்படிலாம் யார் பண்ணது உனக்கு அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் எதுவும் பேசிகிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு என்னோட அப்பாட்ட வந்துட்டு பேசு நம்ம மேரேஜுக்காக அப்படின்றத சொன்னதும் அவனுமே ரொம்ப ஹாப்பியாக எழுறான், ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவளுமே பெரிய பணக்கார வீட்டு தான் பொண்ணு தான் போல். அவங்க அப்பாட்ட வந்துட்டு அங்கே மேரேஜுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கா. அவர் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறாரு, பட் வந்துட்டு அவள் எப்படியோ பேசி அங்கே சமாதானப்படுத்தி எழுறா. பிறகு அங்கே அந்த பொண்ணுகிட்ட அங்கே கால் பண்ணி அந்த லின் அவங்க ரொம்ப மேரேஜ் நடக்க போகுது, ஸோ வந்துட்டு நீ என்ன வந்துட்டு அன்றைக்கி ஏற்பாடு பண்ண மாதிரி நடந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் பக்காவாக ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே மேரேஜ் நடக்க போகிற டயத்தில் அப்போ அங்கே அந்த லின் வந்துடுறா. இவள் உண்மையானவ கிடையாது, இவள் ஃபேக்காக வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பேரை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா, இவள் ஒரு கொரியர் கேர்ள்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். அந்த நடிக்க கூட்டிகிட்டு வந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆசைப்பட்ட பொண்ணே இவ தான், இவளை வந்துட்டு பேரை வச்சுக்கிட்டு தான் அவள் சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவளுங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பெரிய பணக்கார மனுஷன் சொல்கிறான், நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த மேரேஜுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன், நீங்கள் ப்ளீஸ் இவளை வந்து மேரேஜ் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்களே யார் இதை வந்து சொல்கிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே கூ வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாருன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே வாயடைச்சு போயிடுது. ஏன்னா ஒரு கொரியர் கேர்ள் தான் தெரியும். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துட்டு யார் வந்துட்டு என்னோட பொண்ணோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டு என்ன வந்துட்டு பேரை கெடுக்க பார்த்ததுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நம்ம ஹீரோ கையில் ஹீரோயினை கையை பிடிச்சி கொடுத்துட்டு ரெண்டு பேருமே ஹாப்பியாக எப்போ இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ரொம்ப பயந்து போயிட்டாங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா. இவன் பேச்சை கேட்டு நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீ என் பொண்ணோட பேரை கெடுக்க பார்த்துருக்க, உன்னை எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே அந்த லின்மே பயந்து போய் காலை பிடிச்சி கிஞ்சினதும் இவன் ரொம்ப வந்துட்டு எப்போனாலுமே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கான், இவனை எப்படியே சும்மா விடக்கூடாது, வந்து இவனையுமே அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவனையுமே வந்துட்டு அடி கொடுத்து அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ தான் புரியுது நம்ம கூ வந்து நம்ம ஹீரோயினுக்காக ஆரம்பத்துலேருந்து எதுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கூ வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே ஃபைனலாக ஹாப்பியாக அங்கே வந்து வெட்டிங் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.